திருமண பொருத்தம் பார்க்குறேங்க. திருமண பொருத்தம் பார்க்குறோம். அந்த பொருத்தம் பார்க்குறதுல வந்துங்க, ராகு கேது இருக்கா? செவ்வாய் இருக்கா? திசா சந்தி இருக்குதா? 27 நட்சத்திரத்துக்கு விலங்கு என்ன? பால் உள்ள மரமா? பால் இல்லாத மரமா? எதை எதை சேர்த்தணும்? எதை சேர்த்தக்கூடாது? அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. இது இல்லாமல் முக்கியமான ஒரு விதிமுறை என்னன்னு சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆணுக்கு வந்து 3ஆம் இடம் வீரம், வீரியம். ஒரு பொண்ணை திருப்திப்படுத்தக்கூட முடியுமா அப்படின்னா அந்த ஆணோட சாதத்தில் பார்க்கணும். ஆணுக்கு 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகும். அப்போ அந்த அயன சயன போகும்போது அந்த அந்த ஆண் மகன் வந்து அந்த பெண்ணை அந்த உடலுறவு சம்மந்தப்பட்டதில் அவர் அந்த 2 பேரும் ஆணும் பொண்ணும் சந்தோஷம் புரியுமா இருப்பாங்களா? இது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். ஒரு பொண்ணோட சாதத்தில் வந்துங்க 3ஆம் இடங்கிறது வீரம், வீரியம், தைரியம் அப்படி சொல்லக்கூடியது. அதே அந்த பொண்ணோட சாதத்தில் 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகம், நிம்மதி. 4ஆம் இடங்கிறது சுகபோகம். 12ஆம் இடங்கிறது அந்த சுகத்தை கொடுக்குற இடம் தான். 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டில், இரவில், அது 12ஆம் இடம். அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷம் பிரியமாக இருக்கணும் மெயின். அப்போ தான் வந்து அது இல்லற வாழ்க்கை செய்யும். அது ஏன் அப்படின்னா இதில் வந்து என்ன காரணம், இதை விளக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு மேரேஜு ஓகே பண்ணுறோம். இப்போ திருமணம் பொருத்தம் பார்த்து ஒரு ஆணு பொண்ணுக்கு ஓகேங்க, ரெண்டு பேர்த்துக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லும்போது, அந்த ஆண்மகனுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3 கூடயும் போய் நீச்சமாயிடக்கூடாது. நீச்சமாயிருந்தான்னா அந்த பொண்ணை அவன் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. ஆனால் சரி, அதே நேரத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகம் இருக்குன்னு வச்சுங்க. என்னங்க 8 கூடையும் 6 கூடையும் இப்படி பாவக்கிரகம் அந்த 12ஆம் இடத்துல இருந்தால் அந்த பெண்ணோட வந்து அவன் உடலுறவு வச்சுக்கிற பார்த்திங்கன்னா காட்டுத்தனமாக இருக்கும், மிருகத்தனமாக சொல்லுவாங்களவா, அந்த மாதிரிலாம் அந்த சாதகர் நடந்துக்குவாங்க. ஏன்னா அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த ஒரு பொண்ணோட சாதகத்தில் வந்து 12ஆம் இடங்கிறது வந்து 12ஆம் இடத்துல வந்து பாவக்கோள்கள் பாவக்கிரகம் இருக்குது அப்படின்னா 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகும், இரவு நேரம் அப்படி சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த பொண்ணு சாதத்தில் அப்படி வந்து பாவக்கிரகம் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த அந்த ஆண்மகன் வந்து அந்த பொண்ணுக்கு ஈடு கொடுக்க முடியாதுங்க. மேட்ரே அவ்வளோதாங்க. அப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறோம், ஒரு பொண்ணும் ஆணும் சேர்த்து வைக்கிறோம் இல்லற வாழ்க்கையில், மேரேஜ் என்ற ஒரு வழித்தடத்தில் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்ல முறையில் இருக்கணுங்க. அவங்க 2 பேரும் ஆணும் பொண்ணும் ஒத்துமையாக சந்தோஷம் முறையாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்ற பொருள் எல்லாம் விஷம்தான், உணவு எல்லாமே விஷம்தான். அப்போ அவங்க ஒரு சந்தோஷம் புரியுமா, மன ஆத்ம திருப்தியாக சந்தோஷம் புரியுமா, 2 பேரும் ஆணும் பொண்ணு ஒன்று சேரும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக பிறக்குங்க. அதை விட்டுட்டு வந்து என்னமோ கடமைக்கு நம்ம உடலில் இருந்துக்கிறோம், கடமைக்கு இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாத்தியமே கிடையாது. இப்போ புதனோட 12 கூடையை சேர்றான், புதனோட சொல்லக்கூடாது. இப்போ 3ஆம் இடம் 3 கூடையுமே இப்போ வந்து எப்படின்னா மிதுன, அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசி கடக ராசி புதனோட வீடு. அப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, இதுக்கு பேர் வந்து அலிக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புதனோட போய் 12 கூடையும் சேர்றாரு, 3 கூடையும் சேர்றார். 3ஆம் இடங்கிறது வந்து ஆண் மகளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3ஆம் இடங்கிறது வீரம், வீரியம், தைரியம். 12ஆம் இடம் சொல்லக்கூடாது வந்து படுக்கை அறை. அப்போ படுக்கை அறை அப்படின்னா இல்லற சுக வாழ்க்கை சந்திக்கக்கூடிய இடம். அப்போ இவங்க 2 பேருமே வந்து புதனோட போய் சேர்க்கையில் போய் இருக்கக்கூடாது, உடலுறவு வச்சுக்க முடியாது அவங்களால. அப்போ சில ஆண்களும் சரி பெண்களும் சரி யோசனை பண்ணுறது என்னென்னா, பயப்படுவாங்க. நம்ம இனிமேல் வந்து கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம், நம்ம ஒரு ஆணை போய் ஏமாற்றக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் அதே மாதிரி தான் அந்த புதனோட போய் சேரும்போது வந்து அலிக்கிரகமாக மாறுவாங்க. அப்போ அந்த அலிக்கிரகமாக மாறும்போது அந்த ஆண்மகன் என்ன செய்கிறாரு, நம்ம மேரேஜ் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நான் நிறைய சாதகத்தில் பார்த்துக்கிறேன். அதனால் வந்து ஒரு சாதகம் வந்து பொருத்தம் பார்த்தா பத்தாது, 3ஆம் இடம் 12ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஆணுக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடம், அதே ஒரு பொண்ணுக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கணும். நல்லா இருக்கா, அவங்க வாழ்க்கையில் செய்ப்பாங்களா அப்படிங்கிறத அதை மெயினாக பார்க்கணும். அதை நம்ம மெயினாக பார்க்காம நம்ம ஒரு ஆணையும் பொண்ணையும் சேர்த்து வச்சோம்னா பின்னாடி வாழ்க்கை ரொம்ப கசப்பு. அதான் விவாகரத்து கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறது. இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க, பொருத்தம் பார்க்க அனுப்புங்க. எல்லாம் தெளிவாக பார்த்து உங்களுக்கு சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.